ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டபுள் ஹெலிக்ஸ் எபிசோட் 11. சாரி இந்த எபிசோட் லேட்டாக போடுறதுக்கு. ஆக்சுவலி ஃபேமிலியில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஸோ போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. நான் வரலன்னு சொன்னாலும் அவங்க என்ன விட மாட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், என்னால் வாய்ஸ் ஓவர் பண்ணி போடவே முடியல. சீரீஸை பார்த்துட்டேன், பட் என்னால் போட முடியல. பார்த்த சீரீஸை வாய்ஸ் ஓவர் பண்ணி போட முடியாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? நானும் எப்படியாவது சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிட்டு போடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பட் ஏன்னு தெரியல, என்னால் சுத்தமா பேச முடியல. வீடு ஃபுல்லா கிரவுடு. ஸோ எப்படியும் பேசினாலும் என்னால முடியல. எனக்கு தனியா பீஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் பேச முடியும். அது பிஎல் வேற. நினைச்சு பாருங்க, நான் என்ன நிலைமையில இருக்கேன் பேச முடியாம. ஸோ அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம டிராமா வித் ரை சேனல்ல ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க, 1 வீக் பெனால்ட்டி. ஸோ அதனால நான் வீடியோ போஸ்ட் எதுவுமே போட முடியாம இருந்தேன். அந்த டைம்ல 2 சேனல்லையும் மாத்தி மாத்தி கமெண்ட் வரும். நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. சரி போட முடியல, சரி முடியட்டும் 1 வீக், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் லேட் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம எபிசோட் 11க்குள்ள போலாமா? லூஃபெங் சொல்றான், ஒன்ஸ் இவங்களை நான் கண்டுபிடிச்சிட்டா நீ இங்க இருந்து போயிருவ, கரெக்டா? அதனாலதான் சொல்லலங்கிற மாதிரி லூஃபெங் பார்க்க, ஏன்னா போக கூடாதாங்கிற மாதிரி ஈச்சன் கேக்குறான். அப்படியே லூஃபெங்க்கு ஒரு மாதிரி இருக்கா. அவன் கையை தொடலான்னு போறான். அதுக்குள்ள அந்த தம்பிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. கையை பிடிச்சி தட்டி விட்டான். இங்க பாரு, ஒரே ஒரு நிமிஷம், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. என் கண்ணு முன்னாடி நீ இருந்தா அதுவே போதும். ப்ளீஸ் என்னை விட்டு மட்டும் போகாத, என் பக்கத்துலயே இருங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் தம்பிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே கத்துன்னு கத்திட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டான். என்னடா பண்ண என் அண்ணனை, ஏன்னா இப்படிலாம் பண்றேன்னு சொல்ல, நான் அவனை லாக் பண்ணேன். ஆல்மோஸ்ட் அவன் செத்து போற நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சொல்லி லூஃபெங் நடந்த எல்லாத்தையும் தம்பி கிட்ட சொல்ல, இதுக்கு மேலே நீங்க இருக்க கூடாது வான்னு சொல்லி தம்பி அவனை பிடிச்சி இழுத்துட்டு போறான். லெங்கும் பிடிச்சி அவனை தள்ளி விட்டுட்டு போக, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஈச்சனை இழுத்துட்டு போறாங்க. கத்திக்கிட்டே நிக்கிறான் லூஃபெங், ப்ளீஸ் போகாதன்னு. லெங்க அவனை அடிச்சுட்டு காரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். இவன் காருக்கு பின்னாடியே கத்திக்கிட்டே வரான், ப்ளீஸ் ஈச்சன் என்னை விட்டு போகாத, என் கூட இருன்னு சொல்ல, இங்க பாரு அவன் பைத்தியக்காரன், நீ அவன் கூட எல்லாம் இருக்காதண்ணா, நீ என் கூட வந்துரு, நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேங்கிற மாதிரி தம்பி பேசுறான். இவன் திரும்பி பார்க்க கார் பின்னாடி அப்படியே லூஃபெங் ஓடி வந்துட்டே இருக்கான். ஈச்சனுக்கு அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அமைதியா அப்படியே இருக்க இவன் ஓடி வந்துட்டே இருக்கான். ரொம்ப லாங்கா போயிடுச்சு காரு. அவன் கத்திக்கிட்டே வரான். அவனை பார்த்துட்டே தான் இவன் இருக்கான். இவன் தம்பி பேசினதெல்லாம் கூட சரியா கவனிக்கவே இல்லை. கஷ்டமா இருக்கு ஈச்சனுக்கு. ஈச்சன் அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். அப்புறம் இங்க ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நான் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ அவன் கூட இருன்னு சொல்லி தம்பிய ஈச்சன் கூட இருக்க சொல்லிட்டு லெங் அங்க போயிட்டான். சரி ஓகே, எல்லாத்தையும் நான் பேக் பண்றேன், நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு, ஆனா இதுக்கப்புறம் நீ அவன் கூட இருக்கணும்னு அவசியமே இல்லை, நீ என் கூட வந்துட்டு நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டே இருக்கான். இப்பவே போகணுமா? என் ஷாப் என்ன ஆகுறதுங்கிற மாதிரி ஈச்சன் கேட்க, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவன் பார்த்து, என்னோட திங்ஸ் எல்லாம் கஃபேல தான் இருக்குன்னு சொல்ல, அப்ராட் போனதுக்கு அப்புறம் புதுசா எல்லாத்தையும் வாங்கிக்கலாம்னு சொல்ல, நான் 1 இயருக்கு ரெண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்ல, அண்ணா நீ என்ன பண்ற? நீ பண்றத பார்த்தா என்னால நம்ப முடியல, உனக்கு இங்க இருந்து வர பிடிக்கல கரெக்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அமைதி அப்படியே நிக்கிறான். நீ இன்னும் அவன் மேல ஃபீலிங்ஸ் வச்சிருக்கியா? உனக்கு கொஞ்சம் கூட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல? இங்க பாரு, எனக்கு புரியுது, நீ அவன் கூட இருக்க வேணாம், நீ என் கூட வான்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கூட்டிட்டு வரான். லூஃபெங் ஒரு வேலையை என்னை தேடி அங்க வந்துட்டான். ப்ளீஸ் இங்கேயே இரு, ப்ளீஸ் நீ என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் பண்ணு, ஆனா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, உன்னை பார்த்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லூஃபெங் சொல்றான். அதை கேட்காம தம்பி அவனை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போறான். ப்ளீஸ் ஈச்சன் போகாத, இங்கே இரு ப்ளீஸ், நீ என்ன லவ் பண்ணலன்னா சொல்லு, நீ உண்மையே சொல்லு, என்ன லவ் பண்ணலையா, உன் மனசுல நான் இல்லையான்னு சொல்லி கேட்க, அண்ணா சொல்லுண்ணா அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்றான். ஆனா எதுவுமே பேசாம ஈச்சன் அப்படியே உள்ள போயிட்டான். லேங் சொல்றான், எப்பயுமே பிரச்சனை பண்றது நீதான், உனக்கே தெரியும்ல, நீ உண்மையா அவனை லவ் பண்ணா கொஞ்சமாவது அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க கத்துக்கோ. இத்தனை வருஷம் ஆகி நீ இதெல்லாம் கத்துக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு லேங்க அங்க இருந்து கிளம்பிட்டான். கார் போயிடுச்சு. லூஃபெங் மட்டும் அமைதியா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். ஈச்சன் அவனை அப்படியே திரும்பி பாக்குறான். இந்த டைம் காருக்கு பின்னாடி அவன் வரல. ஒரு தடவை லூஃபெங் என்னை விட்டு போனது அவ்வளோ ஈஸியா என்னாலே அவனை விட்டுட்டு வர முடியாது. ஏன்னு தெரியல, அவனை விட்டுட்டு இருக்கிறது ஒன்றும் எனக்கு அவ்வளோ கஷ்டம் கிடையாது, என்னால முடியும். ஆனா ஏன்னு தெரியல, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு அவனை கூட இருக்கணும். அவன் மேல நான் கோவப்பட்டிருக்கேன், ஆனா ஒரு நாள் கூட அவனை பார்க்க கூடாதுன்னு நான் நினைச்சதே கிடையாது. எனக்கு அவனை விட்டு தள்ளி இருக்கணும் தான், ஆனா அவனை பார்க்காம என்னோட லைஃப்ல என்னால இருக்கவே முடியாது. ஏன்னு தெரியல. உண்மையா சொல்லணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரிங்கை எடுத்து பாக்குறான். அந்த ரிங்கை பார்க்கும்போது காலேஜ் டைம்ல நடந்தது அப்படியே ஈச்சனோட கண்ணு முன்னாடி வருது. காலேஜ்ல அந்த ப்ராப்ளம் வந்தப்ப எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைம் அவனை சேவ் பண்றதுக்காக ஹக் பண்ணிட்டு நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லிட்டு லூஃபெங் அவனை கூட்டிட்டு வந்தது, அது எல்லாமே இப்ப கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. இதுக்கு மேல ஈச்சனால லூஃபெங்க விட்டு இருக்க முடியல. அப்படியே அதை பத்தி யோசிச்சுட்டே அந்த ரிங்கை கையில போடுறான். அதை போட்டுட்டு அமைதியா இருக்க, இங்க பார்த்தா தம்பிக்காரன் அவன் பாட்டுக்கு எப்பயும் போல குதின்னு குதிச்சுட்டு
கத்திக்கிட்டே இருக்கான். காரை நிறுத்த அப்படின்னு சொல்லி ஈச்சேன்னு சொல்றான். காரை நிறுத்தணுமா? என்ன நான் பேசுறேன் நீ? இன்னும் நீ அவன் பின்னாடி போறியான்னு சொல்ல, இங்க பாரு, நம்ம அப்ராட் போனதுக்கு அப்புறம் உண்மையா அவனை லவ் பண்ற ஒரு பர்சனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, லவ் பண்ணு. வேணாண்ணா, இவனுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்ல, என்னோட மொத்த லைஃப்லயும் சரி, எனக்கான சாய்ஸ் எப்பயுமே நான் கரெக்டா சூஸ் பண்ணதில்ல. இந்த டைம் அதுவும் பெட்டரா ஒரு சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேணாம், நான் அவனை லவ் பண்றேன், இன்னும் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவனை மட்டும்தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா ஈச்சன் அங்க இருந்து வரான். மழை வேற வருது. அப்படியே வேகமா ஓடி வந்துட்டே இருக்க தம்பி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க லேங் சொல்றான், அவனோட லைஃபை சூஸ் பண்ண அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நம்மள மாதிரி தானே அவனும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவனும் அமைதியாயிட்டான். இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே ஓடி வரான் லூஃபெங்க பாக்கறதுக்காக ஈச்சேன். அந்த பிரிட்ஜு கிட்ட அப்படியே வந்துட்டான். அதுக்கு மேல அவனால போக முடியல. அப்படியே முட்டி போட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டான். நிமிர்ந்து பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம லூஃபேங் வரான். லூஃபேங் ஈச்சேன்னா அங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு ஷாக்கா இருக்கு இவன் திரும்பி வந்துட்டான்னு. ஒரு செகண்ட் அவனை பாக்குறான். ஆனா டைலாக்கே இல்ல ரெண்டு பேருக்கும். ரெண்டு பேரோட கண்ணு மட்டும்தான் கொஞ்சம் பாத்துக்குது. அப்படியே அழுதுட்டே உட்கார்ந்து இருக்கிறாரு நம்ம ஈச்சேன்னு. இவன் கண்ணாடியை கழட்டிட்டு அவனை பார்த்துட்டு இவன் ஒரு பக்கம் அழுகுறான், அவன் ஒரு பக்கம் அழுகுறான். ரெண்டு பேரும் அழுகைதான் அங்க அதிகமா இருக்கு, டைலாக்லாம் இல்ல. பட் இந்த இடத்துக்கு டைலாக் இல்லைனாலும் அப்படியே அந்த ஃபீலிங்ஸை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ கியூட்டா இருந்தது இந்த சீன் பாக்குறதுக்கு. அவன் கண்ணத்துல கை வச்சுட்டு அவனை பார்த்துட்டு அப்படியே லூஃபென் கண்ணீரெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அவனை பாக்குறான். ஈச்சேன்னா அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க. ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தாச்சு. ஈச்சன் வந்து லூஃபெங்க்கு தலையெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கான். இவன் அவனை பார்த்துட்டே இருக்கான். இந்த இடத்துல நான் எதிர்பார்த்தது ஒரு கில்மாசின். ஆனா கில்மாசின் எதிர்பார்க்காதீங்க. இந்த எபிசோட்ல கில்மாசின்லாம் உங்களுக்கு கிடைக்காது. எதிர்பார்த்தீங்க ஏமாந்துதான் போவீங்க. நான் இந்த சீன்லயே நான் நினைச்சேன். அவன் வேற ஓகே சொல்லிட்டு வந்துட்டான். கண்டிப்பா மழை பெய்யுது, ரெண்டு பேரும் தொடச்சுக்கிறானுங்க, குட்டி குட்டியா ஒரு கீஸு அப்படி ரொமான்ஸ் வரும்னு. ஆனா அங்க அதெல்லாம் வரல. தலையை மாத்தி மாத்தி தொடச்சிட்டு இவனுக்கு பாட்டுக்கு இவன் இந்த பக்கமா அவன் அந்த பக்கமா திரும்பி படுத்துட்டான். லூஃபெங் மனசுக்குள்ள ஈச்சையின் மேல அப்படியே அளவு இல்லா லவ் இருக்கா. சரி ஓகே ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு கையை லைட்டா டச் பண்ணலான்னு போக, நீ கையாடா தொடர மாவனைங்கிற மாதிரி டக்குன்னு கையை அந்த பக்கம் இழுத்துக்கிட்டாரு நம்ம ஈச்சேன்னு. சோ நினைச்சது நடக்கல, பரவாயில்ல விட திரும்பி படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு லூஃபெங் அப்படியே இந்த பக்கமா திரும்பி படுத்து தூங்குறான். ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. சோ அதனால இப்போதைக்கு எதுவும் வேணாம், அட்லீஸ்ட் ஆர்டினரியான ஃப்ரெண்ட்ஸா இருந்தா போதுங்கிற மாதிரி தோணுது. சோ ஈச்சேனும் மனசுல அதை தான் நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு அடுத்த நாள் வந்திருக்காங்க. ஞாபகம் இருக்கா, ஸ்கூல் டைம்ல ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருப்பாங்களே, அதே டேபிள் அதே பொசிஷனு அதே மாதிரி உட்கார்ந்தா அப்படியே ஈச்சேன் சாப்பிட்றான். லூஃபெங் அவனை பார்த்துட்டே இருக்கான். அங்க இருந்து அந்த வெயிட்டர் சொல்லிட்டு அந்த பக்கம் போக இவன் பாட்டுக்கு எப்பயும் போல சாப்பிட்றான். இத்தனை நாள் ஆனாலும் உன்னோட பொசிஷன் மட்டும் மாறவே இல்லைன்னு சொல்ல அவனும் திரும்பி பாக்குறான். அப்பதான் தோணுது ஈச்சனுக்கு. அதுக்கப்புறம் ஈச்சன் ஆமான தலையாட்ட, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கஃபேல பிசினஸ்லாம் எப்படி போகுதுன்னு சொல்ல, போயிட்டு தான் இருக்கு, பட் எனக்கு தான் பிசினஸ் பண்றதுக்கு செட் ஆகலையோன்னு தோணுதுன்னு சொல்ல, வேணா ஒண்ணு பண்ணு, என் கம்பெனில ஹையர் பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு விருப்பம் இருந்தா உன்னோட சேலரி எவ்வளோன்னு நீயே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க, இப்போதைக்கு எதுவும் வேணாம், நான் கஃபேவை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரன் பண்ணணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சன் எதுவும் பேசல. உன்னோட கரண்ட் பேட்ச்ல இன்டர்னா ஒருத்தர் இருக்கான்ல, அந்த பையன் ஒரு பேர் சொல்றான். அவன் என்னோட கஃபேல தான் ஒர்க் பண்றான், பட் அவனுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்கு சீனியர்ஸ், கொஞ்சம் அதை மட்டும் பாத்துக்க முடியுமான்னு சொல்ல, நீ கவலைப்படாத, கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட இது கேட்டிருக்க, நான் எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன். இத்தனை நாளா நீ என்கிட்ட எதுவுமே கேட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட ஹெல்ப் பண்ணி கேட்குற, வேற ஏதாவது உனக்கு பண்ணுமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஈச்சன் தலையாட்ட, அப்புறம் அந்த கண்ணாடி போட்ட ஒருத்தே வரான். வந்து லூஃபெங் கிட்ட க்ளோஸா பேசுறான். என்னாச்சு, எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கிட்ட தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு, நான் கொஞ்ச நேரம் இவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஈச்சனை பார்த்து கேட்க, அந்த ஆள் யாருன்னா நம்ம ஈச்சனை ஒரு டைம் அந்த வீட்டுல மீட் பண்ணப்ப காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டான்ல அந்த ஆளு தான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனியா பேசுறதுக்காக போறாங்க. பட் ஈச்சன் எதுவும் பேசல, அவன் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துருக்க. சாரின்னு சொல்லிட்டு லூஃபெங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு தலையை மட்டும் அவன் ஆற்றான். அதுக்கப்புறம் அவனும் எதுவுமே பேசவே இல்லை. லூஃபெங்க்கு தான் கஷ்டமா இருக்கு, அவன் எதுவுமே கேட்கவே இல்லையேன்னு. அப்புறம் ரெண்டு பேரும் எப்பயும் போல கேஷுவலா சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கிளம்பியாச்சு. ரெண்டு பேரும் லிஃப்ட்ல போறாங்க. போகும்போது எதுவுமே பேசவே இல்லை. அவனை பத்தி ஏதாவது கேட்பானாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அது சாப்பிட ஒரு மாதிரி இருக்கு, வாக்கிங் போலாமா அப்படின்னு சொல்லி லூஃபெங் கேட்க, இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் ரூம்க்கே போறேன்னு சொல்லிட்டு அவன் இரும்புறான். உடம்பு ரொம்ப சரியில்லையா, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்.
சரின்னு சொல்லி வீட்டுல டிராப் பண்றதுக்காக லூஃபெங் கூட்டு வரான். அவனும் வேகமா இறங்கி போயிட்டான். எதுவுமே பேசல. காரும் நிக்காம போயிருச்சு. லூஃபெங்க்கு லைட்டா கோல்டு போல. அதுக்கப்புறம் வந்து கீ கார்டு ஓபன் பண்றான். லாக் ஏதோ லாக் ஆயிடுச்சு ஃபுல்லா. கீயும் இல்ல, எங்க போச்சுன்னு தெரியல. ஐயோ கீயை காணுமேங்கிற மாதிரி தேடி பாக்குறான். அச்சோ கீ கிடைக்கல, இப்ப எப்படி உள்ள போறதுன்னு ஒன்னும் புரியல. சரி ஓகே, ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கீ கார்டு மிஸ் ஆச்சுன்னு சொல்லி கூப்பிட, அவங்க இப்ப வர முடியாது, நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு அவனுக்கு ஒன்னும் புரியல. இப்ப உள்ளேயும் போக முடியாது, வெளியும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். அவனுக்கு உடம்பு வேற சரியில்லை. திடீர்னு பார்த்தா மெடிசனோட அங்க லூபிங் வந்து நிக்கிறான். நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி அவனை பார்க்க, உனக்கு மெடிசன் கொடுக்க வந்தேன், என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க, கீ கார்டு மிஸ் ஆன மேட்ரு அப்பதான் ஈச்சேன்னு சொல்றான். இன்னைக்கு நைட் வேணா நீ என் கூட ஸ்டே பண்ணிக்கோ, நாளைக்கு வேணா ஆள் வர சொல்லி உன்னோட டோர் லாக் வந்து ஓபன் பண்ணிடுறேன்னு சொல்ல, அவனுக்கு வேற வழி தெரியல. மழை வர மாதிரி இருக்கு, சோ உடம்பு வேற சரியில்லைன்னு சரி ஓகே வர அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சேன்னு லூஃபெங் கூட போயிட்டான். ரெண்டு பேரும் இங்க லூஃபெங்கோட வீட்டுக்கு தான் வராங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கான் ஈச்சேன்னு. அப்படியே அமைதியாவே இருக்கான். ரெண்டு ஸ்லிப்பர் எடுத்து, ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, கலர் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கு. இந்த போட்டுக்கோன்னு சொல்லி அவன் காலு போடுறதுக்காக கீழே எல்லாம் வச்சுட்டான் லூஃபெங். அதுக்கப்புறம் அவனும் சேஞ்ச் பண்ணிட்டான். ரெண்டு பேரும் போகும்போது கை அப்படியே உரசிக்குது. இருந்தாலும் எதுவுமே காட்டிக்காம அமைதியா இருக்கான் ஏஜென்ட். லூஃபெங்க்கு தான் அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது போல இருக்கு. அதுக்கப்புறம் அங்க வந்து ஹால் பார்க்க, ஹால் ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. வா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, உனக்கு இது பிடிச்சதுன்னா நீ வேணா இந்த வீட்டை வச்சுக்கோன்னு சொல்ல, இல்ல இல்ல வேணாம் வேணாம், நான் சும்மா தான் சொன்னேங்கிற மாதிரி அவனை பார்த்து சொல்றான். அதுக்கப்புறம் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அந்த ரூம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இது உனக்காக உன்னோட டேஸ்ட்ல இருக்கணுங்கிறதுக்காக நான் பார்த்து பார்த்து ரெடி பண்ண ரூம். நீ எப்பவாவது ஒரு நாள் வருவேன்னு சொல்லிதான் இந்த ரூம் உனக்காக நான் ரெடி பண்ணேன். இங்க மெடிசன் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. உனக்கு ஏதாவது வேணும் என்ன கூப்பிடு, நான் பக்கத்துல தான் இருக்கேன், வரேன் என்ன அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க, சரின்னு சொல்லிட்டு ஈச்சி நான் அமைதியா இருக்க. லூஃபெங் அதுக்கப்புறம் டக்குன்னு வெளியே போயிட்டான். அந்த ரூமும் பாக்குறதுக்கு இவனோட டேஸ்ட்ல தான் இருக்கு. அப்புறம் ஈச்சனுக்கு அவன் தம்பிக்கிட்ட இருந்து போன் வருது. ஈச்சன் எப்படி இருக்கான்னா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அப்புறம் உனக்கும் அவனுக்கு இடையில எப்படி போயிட்டு இருக்கு பிரச்சனை, அவன் ஏதாவது புள்ளி பண்ணானா அப்படின்னு சொல்லி கேக்குறான் தம்பி. இல்ல, அவன் என்ன நல்லா தான் பாத்துக்கிறான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா தான் நடந்துக்கிறான். அவன் இப்ப என்கிட்ட எதுவும் பேசவே இல்லை. அவன் வந்ததுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தான் இருக்கோம். ஒன்னா இருக்கிறத பத்தி கூட அவன் எதுவும் என்கிட்ட பேசல. அவன் என்ன நல்லா தான் பாத்துக்கிறான்னு சொல்ல, சரி ஓகே ஓகே, எனக்கும் நிம்மதியா இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. மறுபடியும் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்ல, சரி ஓகே ஓகே பார்த்து நடந்துக்கங்க, நீ அப்ராட் வா எப்ப வேணாலும் அப்படிங்கிற மாதிரி எங்க பேச போன கட் பண்ணிட்டான் ஈச்சன். ஈச்சனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இங்க தலையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி உழுக, அதை கையில புடிச்சிட்டு லெங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அண்ணனுக்கும் தம்பிக்கு இதே வேலையா போச்சு. ஆனா இந்த லெங்கு இருக்கானே, கிடைக்கிற கேப்ல எல்லாம் கடா வெட்டுறான். அப்பப்ப ரொமான்டிக்கா தான் இருக்கான். அப்புறம் நம்ம லூஃபெங் தான் கேலோ கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பான் போல இருக்கு. இங்க ஈச்சனால சுத்தமா தூங்கவே முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரூம்ல இருந்து எப்படியே வெளியே வந்துட்டே இருக்கான். அவன் கீழே வந்து பார்க்க இங்க கேலு கிட்டே அவன் போன்ல பேசுறான். அவன் ஈச்சனை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். அவனை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்டா. ஏன்டா சிரிக்கிற, நான் எதுவுமே பண்ணல தெரியுமா, அவனோட கீ மிஸ் ஆயிடுச்சான், கீ கிடைச்சா அவன் இங்க இருந்து போயிடுவான். அவன் கிட்ட எப்படி பேசுறதுனே எனக்கு தெரியல. அவனை பாக்குறக்கே ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு, எனக்கு கஷ்டமா இருக்கு. வேணா ஒரு 2-3 நாள் அவனை பாக்குறத நான் அவாய்ட் பண்ணி வா, என்னன்னு புரியல, என்னன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி இவன் போன்ல பேசுறான். இது எல்லாத்தையும் இவன் கேட்டுட்டு தான் இருக்கான். பட் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்படியே ஈச்சன் அங்க இருந்து கிளம்பி அவன் பாட்டுக்கு வீட்டுல இருந்து வெளியே போயிட்டான். இவன் பாட்டுக்கு போன்ல பேசிட்டு இருக்கனால இவனுக்கு எதுவும் தெரியல அவன் பேசுறது. என்னன்னே தெரியல, அவனை எப்படி பார்க்க போறேனே தெரியல, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாப்பியா தான் இவன் பேசிட்டு இருக்கான். அப்புறம் போன்ல பேசிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா ஈச்சன் அங்க காணும். ஷியாச்சென்னு சொல்லி அவனை தேடிக்கிட்டே இருக்கா. வந்து பார்க்க ஸ்லிப்பர் அங்க இருக்கு. அவன் வந்து போயிட்டான்னு அப்பதான் தெரியுது. அவனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே லூஃபெங் வர ஈசன் அப்படியே ரோட்ல வந்துகிட்டே இருக்கான். ஃபுல்லா மழை பெய்யுது. நடந்து வந்தவன் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டான். எதனால வந்தா அப்படிங்கறது அவனுக்கே தெரியல. ஆனா அவனை தேடிட்டே கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம லூஃபெங்கும் வந்து அவன் முன்னாடி நிக்கிறான். அப்படியே நிமிந்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் ஈச்சன். லூஃபெங்க்கு கஷ்டமா இருக்கு. கையில கோடையோட அவனை பார்க்க இவன் அப்படியே அரை மயக்கத்துல இருக்க மாதிரியே இருக்கான். என்னாச்சு, ஏதாவது ஆயிடுச்சா, ஏன் இந்த மாதிரி வந்துட்ட, சொல்லு, எதுவுமே சொல்லாம ஏன் வந்தேன்னு சொல்ல, எனக்கு ஒன்னும் இல்ல, ஒரு மாதிரி இருந்தது அதான்னு சொல்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லு என்கிட்ட, நானே உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல விடு, நான் கேப் புக் பண்ணிட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த பக்கம் போலான்னு ட்ரை பண்றான். அப்படியே கீழே விழுகிறான். என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க அவன் நோஸ்ல இருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணுமே புரியல. லூஃபெங் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க. அதுக்கு மேல ஈச்சனால முடியல. உனக்கு உடம்பு சரியில்லையா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட நீ சொல்ல வேண்டியதானே, சொல்லு, ஏன் இந்த மாதிரி பண்ற, வா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்ல. அதுக்கும் அவன் எதுவுமே பேசல, அமைதியாவே இருக்கான். ஒரு நிமிஷம் கொடைய பொடின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு லூஃபெங் போறான்.
அப்புறம் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவன் நோஸ்ல ப்ளீட் ஆகுதுல, காட்டன் எல்லாம் வச்சு விட்டுட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு, டாக்டரை கூப்பிடலாமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் வேணா சரியாயிடுச்சுன்னு சொல்ல, சாரி, நான் ஏதாவது பண்ணிட்டேனா, என்னோட எமோஷனலை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாம நீ கோவப்படுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டேனா, என் மேலே கோவப்படாதன்னு சொல்ல, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், எப்பயுமே நான் தான் உனக்கு பிரச்சனை பண்றேன், நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஈச்சின்னு எந்திரிக்கிறான். ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீ போ. நான் கேலோ கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், நான் உன்னை பத்தி தான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நான் எல்லாத்தையுமே தப்பு தப்பா தான் பண்ணுவேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன் கூட இருக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு, உன் கூட சாப்பிட எனக்கு டைம் கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் என்னன்னு தெரியல, எப்படி இதை பேசுறதுன்னு தெரியல, எல்லாத்தையும் நான் கெடுத்துடணும்னு பயமா இருக்கு. ஃபைனலி அவனை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன், அவன் என் கூட வந்துட்டான். வீட்டுக்கு அவன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஆனா நான் ஏதாவது தப்பா பண்ணிடுவனோ, அவன் மேல கோவப்படுவானோ, மறுபடியும் என்னை விட்டு போயிடுவானோ, அவன் கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிடுவனோன்னு பயமா இருக்கு. அவன் என்னை விட்டு போயிடுவான்னு எனக்கு பயமா இருக்கு. பேசாம ஒண்ணு பண்ணலாம், மறுபடியும் அவனை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு அவனை பார்க்காம இருக்கலாமா, அதான் நல்லா இருக்கும்ல. ஒரு 2-3 நாள் அவனை டெய்லியும் பார்க்கணும், ஆனா அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது. என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு அவனோட சிரிப்பை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதே எனக்கு போதும். எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அவனுக்கு ஓகேனா அவனை நான் பார்த்துட்டே எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே கேளு கிட்ட இவன் பேசியிருக்கான். இதைத்தான் அவன் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கான். நான் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்றேன்னா, நீ பயப்படுற மாதிரி நான் ஏதாவது பண்ணிட்டேனான்னு சொல்லி லூஃபெங் கேட்க, அப்படியே அழுதுகிட்டே அவனை பார்த்துட்டே இருக்கான் ஈச்சன். லூஃபெங் லூஃபெங்னு மட்டும் கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பேசல. அவன் கையை பிடிச்சி, லூஃபெங் மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி, ஈச்சன் ஃபைனலி நம்ம 2 பேரும் ஒன்னா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி லூஃபெங் கிட்ட கேட்டேனே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மறுபடியும் நம்ம ஒன்னா இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன அவனை பார்க்க, உண்மையாவான்னு சொல்லி கேட்க, ஆமா எனக்கு உன் கூடயே இருக்கணும், உன் பக்கத்துலயே இருக்கணும்னு சொல்லி ஈச்சேன்னு சொல்ல, அதை கேட்டனே அப்படி லூஃபெங்க்கு ஹாப்பி ஆயிடுச்சு. 2 பேரும் ஒரு வழியா மறுபடியும் ஒன்னாயிட்டாங்க. 2 பேரோட கையிலயும் அந்த ரிங்கு, எப்பயும் போல அந்த ரிங்கை காட்ட 2 பேரும் ஹக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் போவே மாட்டேன்னு சொல்லி இட்டாயிட்டா 2 பேரும் ஹக் பண்ணிட்டாங்க. அப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் லூஃபெங் தான் எந்திரிக்கிறான். ஈஃபென் பக்கத்துல படுத்திருக்க அவனை பார்த்து ரசாரு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. முதல்ல கண்ணுல ஒரு கிஸ் பண்றான், அப்புறம் நோஸ்ல ஒரு கிஸ் பண்றான், அதுக்கப்புறம் லிப்ஸ்ல கிஸ் பண்ணலான்னு போக டக்குன்னு மூஞ்சி அப்படியே திருப்பிட்டாரு நம்ம சாரு. நான் இன்னும் பிரஷ் பண்ணவே இல்லைன்னு சொல்ல, உடனே லூஃபெங் சொல்றான், நீ என்கிட்ட இருந்து நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை நாள் எனக்கு கிஸ் பண்ணிருக்கேன் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு பின்னாடி நீ பண்ண எல்லாமே எனக்கு தெரியும். நீ நிறைய டைம் இதெல்லாம் பண்ணிருக்க. அதெல்லாம் இல்லப்பா, நான் எதுவுமே பண்ணல, எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவ. நான் கண்ணை திறந்து காலையில பார்த்தோன்னே எதுவுமே நடக்காத மாதிரி அப்படி கேஷுவலா இருப்ப. இது எல்லாமே நடந்திருக்கு. நீ என்கிட்ட சொன்ன எல்லாமே எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் பண்ண எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருந்த இந்த நேரத்துல நான் அதை பத்தி எல்லாம் யோசிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி லூஃபெங் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஈச்சின் அவன் அப்படியே ஷோல்டர் கிட்ட படுக்க வச்சுட்டு அவனுக்கு ஒரு கிஸ் பண்றான். சாஃப்டா சட்டிலா ஒரு கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணி லூஃபெங் ஈச்சினை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். டைட்டான ஒரு ஹக். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. அங்க உட்காந்து கஃபேவோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான் ஈச்சன். இவன் கேமரால ஏதோ பார்த்துட்டு இருக்கான். என்ன பாஸ், அக்கௌண்ட்லாம் ரொம்ப முடிக்கல போல இருக்கு. ஆமா, பேசாம இந்த ஷாப்பை நான் வித்தரலாம்னு நினைக்கிறேன், எனக்கே இது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பான்னு சொல்ல, என்னையே சப்போர்ட் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றான். ஆக்சுவலி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ட் பற்றாக்குறையா இருக்கு, என்னால ஒர்க் எல்லாம் சரியா ஹேண்டில் பண்ண முடியல. வேணா நீ வா, உனக்கு தேவையான சேலரி நான் தரேன், வீக் டேஸ்ல என் கூட இரு, வீக்கெண்ட்ல நீ இந்த கஃபேவை ரன் பண்ணு, ஓகேவான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்க. உண்மையாவா? அப்ப லைஃப் ஃபுல்லா நான் இப்படியே இருக்கலாமான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவனை பாக்குறா ஈச்சன். ஓகே ஓகேன்னு சொல்லிட்டான். அப்புறம் இங்க பார்த்தா ஒர்க் பிஸியா போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், அவன் கிட்ட ஃபைலை வாங்கி இவன் கிட்ட கொடுக்க, இவன் சும்மாவா இருக்கான் ஆபீஸ்ல ரொமான்ஸ் பண்ண. சார் புதுசா ஏதோ அசிஸ்டன்ட் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, என்னமோ சத்தம் வருதுன்னு 2 பேரும் அந்த பக்கம் வராங்க. ஒழுங்கா ஓடிடுங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் அவங்கள விரட்டி விட, இது ஆபீஸ், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது விடு அப்படிங்கிற மாதிரி ஈச்சன் சொல்ல, லூஃபெங் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, எதுக்கு சிரிக்கிற? ஒன்னும் இல்ல, இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷாஷாவும் டிங்கும் என்ன பண்றாங்கன்னு யோசிக்கிறேன். அவங்க எங்க இருக்காங்கன்னா அப்ராட்ல அக்காவோட ஆபீஸ்ல இருக்காங்க. அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ரமோஷன் கொடுத்து அங்க அனுப்பியாச்சு. அப்படியா? ஆமா, உனக்கு அவங்க கிட்ட பேசணும்னா சொல்லு, வீக்கெண்ட்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் வேணாம், ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்கள மீட் பண்ணி, இப்ப நான் பார்த்தாலும் அவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியாது, சும்மா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே லூஃபெங்கோட கணத்துல ஒரு கிஸ் பண்றான்.
அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண மீட்டிங்ல காட்டுறாங்க. மீட்டிங் ரூம்ல எல்லாரும் மீட்டிங்ல இருக்க அப்படியே மயங்கி தூக்கத்திலேயே தூங்கி கீழே விழுந்துட்டான் நம்ம ஈச்சேனு. குடுகுடுன்னு ஓடி போய் லூஃபெங் அவனை தூக்க அவனோட பெட்டக்ஸ்ல அடிபட்டிருக்கு போல. டச் பண்ணி பாக்குறான். டே எல்லாரும் பாக்குறாங்க, வாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து ஈச்சேன் சிரிக்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவனை படுக்க வச்சுட்டு சார் மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு அடிப்பட்ட இடத்துல. ஸோ போதும் வீடுன்னு சொல்ல, இரு நல்லா நான் உனக்கு மசாஜ் பண்றேன்னு சொல்லி மசாஜ் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். பேசாம நம்ம 2 பேரும் ஒரு ட்ரிப்புக்கு போலாமான்னு சொல்லி ஈச்சன் கேக்குறான். ட்ரிப்புக்கா? நீ எங்க போனாலும் சரி, உன் கூட நான் வரேன் சரியான்னு சொல்ல, உண்மையாவான்னு லூஃபெங் கேக்குறான். ஆமான்னு ஈச்சன் சொல்ல, அதுக்கப்புறம் டீப்பா 2 பேரும் கீஸ் பண்றாங்க. கீஸ கொஞ்சம் லென்த்தியா போக இவங்கள பத்தி தான் நமக்கே தெரியுமே. ஆபீஸ்ன்னு பார்க்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் 2 பேரும் ரொமான்டிக்கா அதுவும் இன்டிமேட்டா இருக்கிறது அதிகமா ஆபீஸ்ல தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி ஆபீஸ் டேபிள்ல தூக்கி போட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ஆபீஸ் வேணான்னு சொல்லி நம்ம ஈச்சேன்னு சொல்லுவான். உனக்கு விருப்பம் இல்லையாங்கிற மாதிரி லூஃபெங் அவனை பார்க்க வாடா நீன்னு சொல்லிட்டு 2 பேரும் டீப்பா ஆரம்பிச்சாச்சு. ஒரு வழியா ரொமான்ஸ் எல்லாத்தையும் முடிக்க அதுக்கப்புறம் அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கிறான் நம்ம லூஃபெங். ஆனா லூஃபெங்கோட ஃபேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அவனை டைட்டா ஹக் பண்ணிட்டு ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கு. அப்படியே அழுகுற மாதிரி இருக்கான். அந்த சீனை கட் பண்ண அடுத்த சீனை காட்டினான். லூஃபெங் அப்படியே வாஷ் பேஷன்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாதிரி இருக்கா அவன் ஃபேஸ் எல்லாம். ஸோ அதோட இந்த எபிசோடு எங்க முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடு ஹாப்பி எண்டிங் தான், ஏதாவது ஃபைனல் எபிசோடு கண்டிப்பா சூப்பரா இருக்கும், உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதே அப்லோட் பண்ணிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, வீடியோ கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.